இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் மற்றொரு மலேசியரான சாமிநாதனுக்கு வரும் நவம்பர் 27ஆம் தேதி தூக்கு. சிங்கப்பூர் அரசு உறுதி. போதைப் பொருள் கடத்தல் குற்றத்திற்காக தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட மற்றொரு மலேசியரான சாமிநாதன் செல்வராஜ் வரும் நவம்பர் 27ஆம் தேதி தூக்கிலிடப்படுவார் என்பதை சிங்கப்பூர் அரசாங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ கடிதத்தை சிங்கப்பூர் சிறைத்துறை நிர்வாகம் சாமிநாதனின் குடும்பத்தினருக்கு அனுப்பி வைத்துள்ளது. அக்கடிதத்தின்படி சாமிநாதனின் குடும்பத்தினர் வரும் நவம்பர் 26ஆம் தேதி வரையில் காலை 10 மணி முதல் 12 மணி வரையிலும், மதியம் 2 மணி முதல் 4 மணி வரையிலும் சாமிநாதனை சந்திக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே போதைப் பொருள் துஷ்பிரயோக சட்டமான MDAவில் உள்ள சில பிரிவுகள் சிங்கப்பூர் அரசியலமைப்புக்கு எதிராக உள்ளதாக கூறி தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை கடந்த ஆகஸ்ட் 28ஆம் தேதி சிங்கப்பூர் மேல்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்தது. இச்சட்டத்தில் உள்ள விதிகளானது போதைப் பொருள் கடத்தலில் குற்றம் நிரூபிக்கப்பட்டவர் தான் கடத்தியது போதைப் பொருள்தான் என்பதை அறிந்திருந்தார் என்ற யூகத்தின் அடிப்படையில் நிரூபிக்கிறது. ஆனால் அதனை மறுத்து தன்னை குற்றமற்றவர் என்று நிரூபிக்கும் பொறுப்பை குற்றம் சாட்டப்பட்டவரின் மீது திணிப்பது நியாயமற்றது என்று அம்மனுவில் கூறப்பட்டிருந்தது. என்றாலும் சிங்கப்பூர் மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதி சுந்தரேஷ் மேனன் அதனை நிராகரித்தார். இச்சட்டத்தினால் பாதிக்கப்பட்ட மரண தண்டனை கைதிகளில் 2 மலேசியர்களான தட்சணாமூர்த்தியும் சாமிநாதனும் அடங்குவர். தட்சணாமூர்த்திக்கு கடந்த செப்டம்பர் மாதம் தூக்கு தண்டனை நிறைவேற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து தற்போது சாமிநாதன் தூக்கு தண்டனையை எதிர்நோக்குகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இளம் மலேசியர்களும் ஆப்பிரிக்க இளைஞர்களும் தங்களது காலனித்துவ மனநிலை மற்றும் ஏகாதிபத்திய கலாச்சாரங்களில் இருந்து உணர்வுபூர்வமாக வெளியே வர வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அவ்வாறு வெளியே வந்தால்தான் அவர்கள் தங்களது தனித்திறன்களை உணர்ந்து அதன் அடிப்படையில் எதிர்கால வளர்ச்சியில் கவனம் செலுத்த முடியும் என்று அன்வார் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் இளைஞர்கள் தங்களது நாட்டையும் பொருளாதார நிலையையும் மறுகட்டமைப்பதில் நேரடியாக பங்காற்ற வேண்டும் என்றும் அன்வார் வலியுறுத்தியுள்ளார். சுதந்திரம் பெற்ற பல நாடுகளில் கூட இன்னமும் காலனித்துவ மனநிலை தொடர்வதாக குறிப்பிட்ட அன்வார், அந்நாடுகள் காலனித்துவ முதலாளிகளைப் போல் நடந்து கொள்வதாகவும் நேற்று இத்தோப்பிய தலைநகர் அடிஸ் அபாபாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அன்வார் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டு KTMB ரயில் சேவைகளில் மொத்தம் 1300 மணி நேரங்கள் தாமதம் ஏற்பட்டதற்கு ரயில் வழித்தடங்களில் நடத்தப்பட்ட கேபிள் திருட்டு சம்பவங்கள் தான் காரணம் என்று போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் சியூ ஃபோக் தெரிவித்துள்ளார். இந்த கேபிள் திருட்டு சம்பவங்கள் KTMBயின் முக்கியமான சமிஞ்சை அமைப்புகளை தொடர்ச்சியாக சீர்குலைத்து பயணிகளுக்கு குறிப்பிடத்தக்க தாமதத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரையில் மொத்தம் 104 கேபிள் திருட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக நாடாளுமன்றத்தில் நேற்று ஆண்டனி லாக் தனது எழுத்துப்பூர்வ பதில் ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். இதனால் KTM ரயில் சேவைகளில் 741 மணி நேரங்கள் தாமதமும், மின்சார ரயில் சேவைகளில் 562 மணி நேரங்கள் தாமதமும் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பினாங்கு மாநிலத்தில் கப்பல் பயண விரும்பிகளுக்காகவே ஆடம்பர உணவு வசதிகள் மற்றும் கண்கவர் கடல் சுற்றுலாவுடன் கூடிய உல்லாச கப்பலான பினாங்கு இளவரசி தயாராகி வருகின்றது. இத்திட்டமானது பினாங்கின் கடல்சார் சுற்றுலாவிற்கு ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக அமையும் என்று பினாங்கு துறைமுக ஆணையமான PPCயின் தலைவர் டத்தோயோ சூன் ஹின் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற ஆடம்பர உணவு வசதிகள் மற்றும் கடல் சுற்றுலாவுடன் கூடிய ஓர் உல்லாச கப்பலை பினாங்கு மாநிலம் முதல் முறையாக அறிமுகப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் கப்பலில் நடைபெறும் திருமண வைபவங்கள், பெருநிறுவன கூட்டங்கள் மற்றும் கலாச்சார விழாக்களுக்கு இது ஒரு புதிய அடையாளமாக மாறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.
மேலும் சுற்றுலா பயணிகளுக்கு மட்டுமல்லாமல் உள்ளூர் வியாபாரிகளுக்கும் இக்கப்பலின் மூலம் புதிய வாய்ப்புகள் திறக்கப்பட உள்ளதாகவும் யோ சூன் ஹின் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீ அமான் மத்திய சிறையில் இருந்து தப்பித்து ஓடிய ஆண் கைதியை அடுத்த 12 மணி நேரத்திற்குள் பிடித்த போலீசார் மீண்டும் சிறையில் அடைத்துள்ளனர். ஜான் சம்பாங் சங்காவ் என்ற அந்த 39 வயதான கைதி நேற்று சிறையிலிருந்து தப்பித்து ஓடியதாக ஸ்ரீ அமான் மாவட்ட போலீஸ் கண்காணிப்பாளர் டெனிஸ் புன்யாம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து ஸ்ரீ அமான் பகுதியிலுள்ள கிராமங்கள், தோட்டப்புறங்கள் மற்றும் அதன் அருகிலுள்ள குடியிருப்பு பகுதிகளில் தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது. இந்நிலையில் பொதுமக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் ஸ்ரீ அமான் மத்திய சிறையில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள கட்டி முடிக்கப்படாத வீடு ஒன்றில் பதுங்கியிருந்த அக்கைதியை போலீசார் பிடித்தனர். இச்சம்பவத்தின் போது பொதுமக்கள் அளித்த ஒத்துழைப்பிற்கு டெனிஸ் புன்யாம் நன்றி தெரிவித்துள்ளார். அதிக விஷமுள்ள பாக்ஸ் வகை ஜெல்லி மீன்கள் கடித்தால் உடனடியாக செய்ய வேண்டிய முதலுதவிகள் குறித்து கடல்சார் நச்சியியல் துறை நிபுணரான டாக்டர் முகமது நயீம் அப்துல் ரசாக் விழிப்புணர்வு தகவல் ஒன்றை பகிர்ந்துள்ளார். லங்காவியில் ரஷ்ய தம்பதியின் 2 வயது மகன் ஜெல்லி மீன் கடித்து உயிரிழந்ததை அடுத்து தற்போது பாக்ஸ் வகை ஜெல்லி மீன் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் துவங்கியுள்ளன. அந்த வகையில் ஜெல்லி மீன் கடித்தது உறுதியானால் முதலில் அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும் என்கிறார் டாக்டர் முகமது நயீம். பெரும்பாலும் ஜெல்லி மீன்கள் கடித்ததே பலருக்கு தெரியாது என்று எச்சரிக்கும் அவர், கடித்த இடத்திலுள்ள கொடுக்குகளை வைத்து அதனை அடையாளம் காண முடியும் என்று தெரிவித்துள்ளார். கடித்த இடத்தில் முதலில் வினிகரை ஊற்றி கழுவி 30 வினாடிகளுக்கு பிறகு அதிலிருந்து கொடுக்குகளை அகற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். லிடோகேன் போன்ற மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்ட மருந்துகளையும் பயன்படுத்தலாம் என்று குறிப்பிட்டுள்ள அவர், கையிருப்பில் இவை எதுவும் இல்லை என்றால் கடல் நீரை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளார். இந்த முதலுதவியை அடுத்து பாதிக்கப்பட்டவரை உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பினாங்கு மாநிலத்தில் இவ்வாண்டில் மட்டும் மொத்தம் 20 நில அமிழ்வு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக மாநில சட்டமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் மொத்தம் 8 சம்பவங்கள் மட்டுமே பதிவாகியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதேவேளையில் இவ்வாண்டில் மொத்தம் 68 நிலச்சரிவு சம்பவங்கள் பதிவாகியுள்ள நிலையில் கடந்த ஆண்டில் 28 சம்பவங்கள் மட்டுமே பதிவாகியுள்ளன. இதனிடையே நில அமிழ்வு ஏற்படவுள்ள பகுதிகளை முன்கூட்டியே கண்டறிய நிலத்தடி நீர் மற்றும் கழிவுநீர் குழாய்களில் தரையில் ஊடுருவக்கூடிய ரேடர் கருவியானது சென்சர் அமைப்புடன் இணைக்கப்பட வேண்டும் என்று பினாங்கு மாநில உள்கட்டமைப்பு துறை தலைவர் ஜைரில் கீர் ஜொஹாரி தெரிவித்துள்ளார். அதேவேளையில் இந்த சென்சர்கள் குழாய் ஓட்டத்தில் உள்ள இடையூறுகள் குறித்து முகமைகளுக்கு எச்சரிக்கை செய்வதுடன் நில அமிழ்வு ஏற்படுவதற்கு காரணமான கசிவுகளை கண்டறிய உதவும் என்றும் ஜைரில் கீர் ஜொஹாரி பரிந்துரைத்துள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.